இப்போ என்னோட கையில் ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. பட் இது எல்லாம் இருந்தும் எனக்கு எமர்ஜென்சிக்கு திடீர்னு கையில் கேஷ் தேவைப்படுது அப்படின்னா இதுலேருந்து டேரெக்டாக என்னால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் எந்த கிரெடிட் கார்ட்லையும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு எமர்ஜென்சியாக கேஷ் தேவைப்படுது அப்படின்னா இந்த கார்டை என்னால் ஏடிஎம்ல போட்டு மணி வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதுக்கு சார்ஜஸ் பயங்கரமாக போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கேஷ் அட்வான்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 3.5% போடுவாங்க. இது உங்களுக்கு மினிமம் சார்ஜ் 300 அப்படிங்கிறது இருக்கும். நீங்க எவ்வளவு எடுத்தாலும் அந்த 300 மினிமம் கட்டி தான் ஆகணும். சோ 300 மைனஸ் ஆயிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 3 to 4% அப்படிங்கிறது பிடிப்பாங்க ஃப்ரம் டே ஒன். நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இப்போ நான் இந்த மாசம் காசு எடுக்கிறேன், இந்த மாசமே நான் திருப்பி கட்டிடுறேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பவும் வரும். பிகாஸ் டே ஒன்ல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு 200 நம்ம வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிங்கிறது 18% போடுறாங்க கேஷ் அட்வான்ஸ் ஃபீக்கு. இப்போ நீங்க 300 ரூபாய் அட்வான்ஸ் ஃபீ கொடுக்குறீங்கன்னா அதுல 18% உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 100 ரூபீஸ் அப்படிங்கிறது மினிமம் வாங்கிடுவாங்க. சோ டோட்டலி நீங்க வெறும் 5000 ரூபாய் எடுத்ததுக்கு 5600 ரூபாய் நீங்க திருப்பி ரீபே பண்ணணும். அதுவும் ஒரே மாசத்துல நீங்க கட்டினீங்கன்னா. இதுக்கப்புறம் நீங்க லேட் பண்ண சார்ஜஸ் அதிகமாயிட்டே போகும். அண்ட் ஆல்சோ நீங்க பணம் அதிகமா எடுக்கிறீங்க, இப்போ 30000 40000 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஹெவியா போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30,000 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2600 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரெடிட் கார்டு சார்ஜஸ் மட்டுமே எடுத்துக்குவாங்க, which is too high. சோ இந்த மாதிரியான சார்ஜஸ் எல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு தாங்க இந்த வீடியோல ஸ்பான்சர் இருக்காங்க, ஹவுசிங் படி. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப் தாங்க, நீங்க ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோன்ல ஏத்திக்க முடியும். சோ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பேசிக்கலி ஒரு ரெண்டல் ஆப் தாங்க. உங்களுக்கு வீடு ரெண்டுக்கு வேணும், இல்லாட்டி வீடு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப் தான் இது. பட் இந்த ஆப்ல இப்போ புதுசா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. உங்களால கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எஜுகேஷனல் ஃபீஸ், இல்லாட்டி டியூஷன் நீங்க வந்து பசங்களை அனுப்புறீங்க அதுக்கான ஃபீஸ், இல்லாட்டி ரெண்ட் வீட்டுக்கான வாடகையை நீங்க வந்து கிரெடிட் கார்டில் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் என்டர் பண்ணி உங்களோட யூபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் வித்தவுட் பேயிங் அடிஷனல் காஸ்ட். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பெருசா வராது. பட் கேஷ் பேக்கும் இதுல உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ எப்படி ப்ரோ இந்த ஆப்பை நம்பி நம்ம காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் சேஃப்ங்க. இந்த ஆப்புக்கு பின்னாடி ரேசர் பே ஒர்க் பண்றாங்க. சோ அதனால இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். இப்போ இந்த வீடியோல இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அதாவது கிரெடிட் கார்டுல இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எந்தவித அடிஷனல் சார்ஜஸும் இல்லாம எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டெமோவோட சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகேங்க, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஆப் தாங்க ஹவுஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு ஆப். இதோட லோகோ எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா ஹவுஸ் படின்னு போட்டால் நிறைய ஆப் வருது. ஸோ இந்த லோகோவில் இந்த பேரில் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு அலோ நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் கேட்கும், அதெல்லாமே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இதில் வரும். ஹோம் சர்ச், நீங்கள் வாங்குறதுக்கோ ரெண்ட்டுக்கோ வீடு பார்க்குறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். அண்ட் லாஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா செல் ஆர் ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து நீங்க செல் பண்றதுக்கோ இல்ல நீங்க ஆல்ரெடி வீடு வச்சிருக்கீங்க வாடகைக்கு ஆள் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது நமக்கு தேவையில்ல. இதுல ரெண்டாவது ஆப்ஷன் பே ஆன் கிரெடிட் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பட் பிஃபோர் இதுக்குள்ள நம்மளுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆப் வந்து லாகின் கேட்கும். நீங்க லாகின் பண்ணாதான் நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஜஸ்ட் லாகின் கொடுத்துருங்க. உங்களோட ஃபோன் நம்பர் நீங்க கொடுத்தாலே போதும், வேற எதுவும் பெருசா தேவையில்ல. ஸோ இப்போ நான் என்னோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டேன், ஓடிபி வந்துடும், அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஸோ லாகின் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து எஜுகேஷன் ஃபீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 20,000 போடுறேன் இந்த டெமோ உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஆல்சோ நீங்க வந்து பார்க்கலாம், இது எல்லாமே செக்யூர் பேமெண்ட் தான், அதனால நீங்க பயப்பட தேவையில்ல, தைரியமா நீங்க இதுல போடலாம். பேக் எண்ட்ல ரேசர் பே இருக்காங்க. ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இதுக்கப்புறமா நீங்க வந்து ரெசிபிடென்ட்டோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே போடணும். இப்போ இதுல வந்து நாங்க யூபிஐலையும் பண்ணிக்கலாம், ஜிபே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், இல்ல பேங்க் அக்கௌண்ட் போட்டு நம்ம பண்ணலாம். பட் யூபிஐ வந்து இன்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதுல யூபிஐ கொடுக்குறேன். என்னோட ஓன் யூபிஐ நான் கொடுக்குறேன். ரெசிபிடென்ட் நேம் கேக்குது, ஜிபேல என்ன நேம் இருக்கோ அதுவே கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். இதுக்கப்புறமா உங்க நேம் கேக்குது, இந்த நேம் நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி உங்க கிரெடிட் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுங்க, அது வந்து பெஸ்ட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் தாங்க ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க அந்த இடத்துல வந்து உங்களோட பேர் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்வைட் கோட்ல போயிட்டு TAT50 அப்படிங்கிறத போடுங்க. இது வந்து என்னோட கூப்பன் கோட். இதை நீங்க போட்டீங்கன்னா அடிஷனல் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
PAT50 இதை என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நீங்க அப்ளை அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட 212 ரூபாய் இந்த ஒரு கூப்பன் கோட்ல நீங்க சேவ் பண்ணலாம். டிபெண்டிங் அபாட் அமௌண்ட் நீங்க எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படிங்கறத பொறுத்து. இப்போ 20,000 ரூபாய்க்கு இவ்வளவு வருது, நீங்க 40,000 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வரும். ஒன்ஸ் நீங்க இதை போட்டுட்டு டோட்டல் பே அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்க உங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் பேன் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ வித்தின் ஒரு 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு இது வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஸோ இது இல்லாம அடிஷனலா உங்களுக்கு 50 rupees அப்படிங்கிறதும் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா நீங்க பே பண்ண போற பிரைஸ் 19,788 rupees மட்டும் தான். ஸோ கிளிக் பண்ணி பே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே கேட்குது. உங்களோட கார்டு வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து நான் அதை கொடுக்குறேன், அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கார்டோட எக்ஸ்பைரி டேட், தென் கார்டு ஹோல்டர் நேம், இந்த கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக கொடுங்க. தென் CVV கார்டுக்கு பின்னாடி இல்லை ஃப்ரண்ட்ல இருக்கும் 3 digit நம்பர். தென் உங்களுக்கு கீழே வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அக்ரி பண்ணிட்டு நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது 20,236 rupees நீங்க பே பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த ஆப்புக்கு கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படிங்கிறது 500 rupees வாங்குறாங்க. என்ன ப்ரோ வரும்போது வந்து எந்த வித ஃபீயும் இருக்காதுன்னு சொன்னீங்களே, இப்போ வந்து இது மாதிரிலாம் சொல்றீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஸ்டில் சீப்பர் ஆப்ஷன். பிகாஸ் இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்லாம் நம்ம போடுறதுனால நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 236 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணா போதும். ஸோ இதுவே நம்ம பேங்க்ல போய் வித்ரா பண்றோம்னா கிட்டத்தட்ட 2,600 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதுக்கு இந்த 236 ரூபாய் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அதனால இது எல்லாமே அக்ரி பண்ணிட்டு டோட்டல் பே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பேமெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். உங்களுக்கு OTP, அதாவது வழக்கம் போல நீங்க கிரெடிட் கார்டுல இருந்து பில் பே பண்றீங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜரோ அது எல்லா ப்ரொசீஜரும் வரும். அண்ட் OTP வந்து நம்ம கொடுக்கணும். ஒன்ஸ் வந்து OTP கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் ஆயிருச்சு. அந்த கேஷ்பேக் அப்படிங்கிறது நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருச்சு. இட் டேக்ஸ் டைம், ஒரு 5 or 10 minutesல உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதையும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே வருது. நீங்க தேவைப்பட்டா இந்த இன்வாய்ஸ் கூட நீங்க எடுத்து யூஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் டன், அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு ஜஸ்ட் போடுறேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்மளுக்கு வந்துடும். பிகாஸ் நம்ம UPI ID தான் கொடுத்தோம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னா கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப், நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த கூப்பன் கோட் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கீழே போடுறேன், ஜஸ்ட் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு இது யூஸ் பண்ணும்போது இன்னுமே பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்கும். இல்லாட்டி நீங்க 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆப்போட மெயின் பிளஸே அதுதான். நீங்க எவ்வளவு எடுத்தாலுமே 500 rupees நீங்க பே பண்ணா போதும். இதுதான் அந்த ஆப்போட சார்ஜ். பிகாஸ் இவ்வளவு வேலை பண்றாங்க. பட் அந்த ஆப்புக்கு எங்க லாபம் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அவங்க 500 அப்படிங்கிறது சார்ஜ் பண்றாங்க. which is fine. கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து இப்ப ATMல போய் வித்ட்ரா பண்றதை விட இது ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட் தான். அண்ட் அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த ஆப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டை, இந்த ஓட்டை எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் ரிசர்வ் பேங்க் வந்து இது இப்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 or 2 yearsல இந்த ஆப்ஷன் வந்து போயிடும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்லைஸ் கிரெடிட் கார்டு, அதுக்கு போய் UNA கார்டுலாம் நிறைய கார்டு வந்துச்சு. EMI கார்டுங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து எந்த வித சார்ஜஸும் அங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் வந்து அதெல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுவும் எப்ப கேன்சல் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ அதுக்குள்ள இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவை இருக்கிறவங்க. அண்ட் அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.